ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கார்டன் அண்ட் வெல்கம் டு மீ கிச்சன் விலாக்ஸ். எல்லாருக்கும் மீ கார்டன் சார்பாகவும் மீ கிச்சன் சார்பாகவும் உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட இனிய தை திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் அதில் அழகான ஒரு பொங்கலை செலிப்ரேட் பண்ணி ரெடி ஆயாச்சு. பாருங்கள் என்ன அழகாக, இது 6 தலைமுறையாக இல்லை 5 தலைமுறையாக இல்லை எத்தனை தலைமுறைனே தெரியாது. அத்தனை தலைமுறையை பார்த்த பானை தாங்க இது. எங்கள் பாட்டியோட சீதனம். அந்த பானையில் தான் நம்மளோட ஃபார்ம் ஹவுஸில் அழகாக பொங்கல் கொண்டாடுறோம். ஸோ பொங்கல் பொங்குறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஸோ தித்திக்கும் இந்த தை திருநாளில் உங்கள் அனைவருக்கும் எனது மீ கார்டன் சார்பாகவும் மீ கிச்சன் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக வேண்டிக்கிறேன். கடவுள் கிருபையில் நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி உங்களோட வீட்டில் பொங்கல் கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டு பொங்கல் ரொம்பவே ஜம்முன் ஜரூராக போயிட்டுருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டெல்லாம் லைஃப்பில் எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு விஷயம். அதை அப்பப்போ என்ன எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நடக்கிறத நம்ம அடிக்கடி அதை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடணும். இல்லைன்ற ஒரு விஷயத்தை நினச்சி யோசித்து கஷ்டப்படுறத விட இருக்கிற மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணி போயிடுறது திங்க் பெட்டர். ஸோ ஐ ஹோப் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸோ எங்கள் பொங்கல் நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் பொங்கலும் அழகாக பொங்கி நீங்களும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறாங்க, தலைமுறை கண்ட பாத்திரங்கள் அதில் தாங்க பொங்கல் எல்லோரும் புதுசில் பண்ணுவாங்க அப்படி நான் பண்ணலை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழசுன்னும்போது அது ரொம்பவே வேல்யூவான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியை கூட நான் ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வயசில் பாட்டி சொல்கிற அறிவுரைகள்லாம் நமக்கு டென்ஷனாக இருக்கும். பட் ஒரு சில வயசு தாண்டும் போது அவங்க சொன்ன விஷயம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தோணும், எவ்வளோ சந்தோஷம் தோணும். இங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது, அதில் பட்டாசு வெடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ ஜாலியாக நாங்களுமே இங்கே ஃபார்மில் உட்காந்து பொங்கல் வச்சிட்ருக்குறோம். ஸோ ஃபார்மோட வீடியோஸ் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பெரிய கனவு அது, நீண்ட நாள் ஆசையும் கூட. ஏதோ கடவுள் கிருபையில் இல்லாத ஒன்று நினச்சி யோசித்து அதை பிளான் பண்ணுறத விட இருக்கிறதுல அழகாக பண்ணலான்ற ஒரு யோசனையில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ எப்படி சொல்கிறது, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி கடவுள் அழகாக அற்புதமாக எனக்கு செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தேங்க் காட். நம்மளோட பொங்கல் பொங்கிருச்சு பாருங்கள். பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள், எம்மியாக. அது ஒரு அழகு தாங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது. ஸோ நாங்கள் இது சிகப்பு பச்சை அரிசியில் பண்ணணும். நீங்கள் என்ன அரிசியில் பண்ணுவீங்கன்றது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஹேவ் அ ஹாப்பி பொங்கல். வர நாட்களை ஹாலிடேஸை நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. நான் அடுத்து ஃபார்ம் அப்டேட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. ஹேவ் அ நைஸ் டே.